அனைவராலுமே தல அப்படின்னு அன்போடு அழைக்கப்படும் நடிகர் நம்ம அஜித் சார் அவர்கள். அவர் பெயருக்கேற்றவாறு பிறருக்கு உதவுவதில் கூட தாராள மனப்பான்மை கொண்டவர். தான் உதவுவது கூட பிறருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர். சினிமாவில் கூட இவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாலுமே இருந்துட்டு இருக்காங்க. இவர் தற்போது ரேசிங் மற்றும் சினிமா துறையில படு பிஸியாக இருக்காரு. தற்போது அஜித் சாரை பற்றிய ஏகப்பட்ட அப்டேட்கள் தொடர்ந்து வந்து கொண்டுமே இருக்கு. தற்போது அவர் AK 64 மற்றும் AK 65 படத்திற்கான அப்டேட் கொடுத்திருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ரீசெண்டாக ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அண்மையில ஒரு விழா ஒன்றில் கலந்து கொண்டார். அப்போது அஜித் சாருடைய படத்தை நீங்க தான் எடுக்க போறீங்களா அப்படின்ற கேள்விக்கு பளிச்சுன்னு AK 64 படத்தை நான் தான் எடுக்க போறேன். ஆனா குட் பேட் அக்லி படத்தை விட இந்த படம் முற்றிலுமாக மாறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆகையால ரசிகர்கள் பாத்தீங்கன்னா படு குஷிலும் இருந்தாங்க. அடுத்ததாக வந்து ஜிவி பிரகாஷிடம் நீங்க தான் AK 64 படத்துல இசையமைப்பாளரா அப்படின்ற கேள்விக்கு அவர் பதில் கொடுக்காமலேயே சென்று விட்டாரு. ஆகையால இந்த படத்திற்கு புது இசையமைப்பாளரை தேடும் பணியில நம்ம ஆதிக் அவர்கள் இறங்கியிருக்காராம். கிட்டத்தட்ட யுவன் சங்கர் ராஜா அவர்கள் கமிட் ஆக அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்துடைய தயாரிப்பாளர் யார் அப்படின்ற கேள்வி பலருடைய மனதிலுமே இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில அனைவருக்குமே அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக இந்த படத்தை நம்ம அஜித் சார் அவர்களே தயாரிக்கிறாராம். சோ தன்னுடைய மனைவியின் பெயர்ல புதிய ப்ரொடக்ஷன் நிறுவனம் ஒன்றை ஸ்டார்ட் பண்ண இருக்காராம். ஆகையால அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனத்துடைய வேலைகளை முழுவதுமாகவே நம்ம ஷாலினி அவங்க தான் கவனித்துக் கொள்ள இருக்காங்களா. சோ இதற்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாக உள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.